கரண்ட் இல்லாம எப்படி தூங்குவா அவ? ஈபி காரன் பேசுனதை வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பா அபி வீட்டுக்கு ஃபியூஸ் போட வர்றது சந்தேகம்தான். அபி ராத்திரி முழுக்க கரண்ட் இல்லாம எப்படி இருப்பா? ஏதாவது பண்ணணுமே. அபி ஃபியூஸ் தானே போயிருக்குன்னா எதுக்கு ஈபி காரன் நம்மளே போட்டுடலாமே. நம்ம வீட்டுல கூட காக்கி ட்ரெஸ்ஸும் இருக்கு, கேப்பும் இருக்கு. இந்த கெட்டப்ல கண்டிப்பா அபியால என்ன அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா தூங்குறாங்க, யாருக்கும் தெரியாம அப்படியே போயிட வேண்டியதான். அப்பா, ஒரு பக்கம் காத்து இல்லாம வேர்க்குது, இன்னொரு பக்கம் கொசு பயங்கரமா கடிக்குது. இப்படிதான் விடியற வரைக்கும் இப்படியே இருக்க போறேன்னு தெரியலையே. ஏமா இங்க அபிங்கிறவங்க வீடு? நான் தான் அபி. நான் ஈபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். வீட்டுல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லி போன் பண்ணீங்களோ? ஆமா, வந்துட்டீங்களா? காலையில தான் வருவீங்கன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு வந்துட்டீங்க. அது சரி, எனக்கு முதல்ல மெயின் பாக்ஸ் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? பின் பக்கமா இருக்கு, வாங்க. வாங்க சார், இதான் எங்க காம்பவுண்டோட ஈபி பாக்ஸ். சார், உங்க பேர் என்ன சார்? பாண்ணா, அது என்ன பேரு சார்? சொல்லுங்க. பார்த்த சாரதி. பார்த்த சாரதியா? பார்த்தா ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கீங்களே. பேரு வச்சதே எங்க அம்மா அப்பா, அதனாலதான். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லங்க. ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? பொண்ணு கிடைக்கலையா? என் ஜாதகத்துல தோஷம். ஜாதகத்துல தோஷமா? நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க, அது உங்க வீட்ல ஒத்துக்கல, கரெக்டா? இல்ல, கொஞ்சம் பேசாம இருங்க, என்ன வேலை செய்ய விடுமா? நீங்க பாருங்க சார், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐயே சார், உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? இப்ப நான் வேலை பார்க்கட்டுமா போட்டுமா? சாரி சார், சாரி சாரி, நீங்க வேலை பாருங்க, நான் எதுவும் பேசல. சார், எதுக்கு சார் தொப்பில போட்டுட்டு இருக்கீங்க? நான் போறேன். சாரி சார், போயிடாதீங்க. இனிமே நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இனிமே ஏதாவது பேசுனீங்க? இல்ல சார், மூச்சு கூட விட மாட்டேன். ஏன்னே தெரியல, என் வாய் இன்னைக்கு என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. பாத்து சார். பக்கத்துல நிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. என்னாச்சு சார்? இருட்டுல தெரியாம வயர்ல கை வச்சுட்டேன், கரண்ட் அடிச்சிருச்சு. ஐயோ, என்ன சார் நீங்க லைன்மேன்? நீங்க உங்களுக்கே கரண்ட் அடிச்சிருச்சுன்னு சொல்றீங்க. உங்களை நம்பிதானே நாங்க எல்லாரும் இருக்கோம். பார்த்து வேலையை பாருங்க சார். உன் ரேடியோ கொஞ்சம் நிப்பாட்டுமா, எனக்கு ஒன்னும் ஆவல, நான் பாத்துக்கிறேன். புடிங்க. சார், நான் வேணா டார்ச் லைட் எடுத்துட்டு வரட்டுமா? மறுபடியும் கரண்ட் அடிச்சிட போகுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க பேசாம இருங்க, அதுவே போதும். இல்ல, ஒரு ஹெல்ப்புக்கு தான் சொன்னேன். நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு பெரிய உதவிமா. தயவு செஞ்சு பேசாம இருங்க. முடியலப்பா. சரி சார், அது கொடுங்க. ஏன் தள்ளி போறீங்க? இல்ல, கரண்ட் அடிச்சிட கூடாதுல்ல, தான் ஒரு சேஃப்டிக்கு. ரொம்ப உஷாரு தான். ஃபியூஸ் போட்டாச்சு, வீட்டுக்குள்ள போய் சுவிட்சா போட்டு பாருங்க, லைட் எரியும். நீங்களும் வாங்க சார். இல்ல, நான் இங்க இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சொல்லடா அப்பா சாமி.
ஐயோ, மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம வந்து ஃபியூஸ் போட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டேனே. ஐயோ, ஐயோ, அதுக்குள்ள போயிட்டாரு. தேடி வந்தவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த வீடுதான். மா மா யாரு? மா ஈபில இருந்து வந்திருக்கேம்மா. உங்க வீட்டுல ஃபீஸ் போச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கல்ல, அதை சரி பண்ண வந்திருக்கேம்மா. இப்பதானே ஈபில இருந்து வந்து ஃபியூஸ் போட்டுட்டு போனாரு. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி உள்ளதாச்சு பொண்ணு வீட்டுல கரண்ட் போச்சு, உடனே போய் பார்க்காம காலையில தான் போவீங்களா அப்படின்னு மிரட்டினார்மா. நான் ஒண்ணு அவர் மிரட்டினதுக்காக வரலம்மா. சரி, உள்ளதாச்சு பொண்ணு கரண்ட் இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா யாரோ பீஸ் போட்டாச்சுன்னு சொல்றீங்க. இந்த தெருவுக்கு நான் தான் இன்சார்ஜ். நான் போடாம வேற யார் போடுவா? இல்லங்க, உண்மையாவே ஒருத்தர் வந்து ஃபியூஸ் போட்டுட்டு போனாரு. என்னமோ போமா. ஈபில இருந்து ஆள் வந்து ஃபியூஸ் போடாட்டே வேற யார் வந்து ஃபியூஸ் போட்டு விட்டுருப்பா? சஞ்சீவ், நீ ஈபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னதுனால நான் கரண்ட் இல்லாம கொசுக்கடியில கஷ்டப்படக்கூடாதுன்னு நீயே லைன்மேன் மாதிரி வந்திருக்க. சஞ்சீவ், என்ன? யாரா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? என்ன சொல்ற நீ? இல்ல, என்னதான் நீ என்ன பிடிக்காத மாதிரி என் மேல அக்கறை இல்லாத மாதிரி நடிச்சாலும் எனக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு உன்னால சும்மா இருக்க முடியல. தேடி வந்து முகத்தை காட்டாமலாவது உதவி பண்ணணும்னு தோணுது இல்ல? முகத்தை காட்டாமல என்னல சொல்லுத? நீ சொல்ற எனக்கு விளங்கல. நான் சொல்றது உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத சஞ்சீவ். நைட் என் வீட்டுல கரண்ட் கட் ஆனப்போ நீ ஈபிக்கு ஃபோன் பண்ணி லைன்மேனை அனுப்பி வைக்க சொல்லிருக்க. லைன்மேன் ஃபியூஸ் போட உடனே வர முடியாதுன்னு சொன்னதுனால நீயே லைன்மேன் மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஃபியூஸ் போட்டுட்டு போயிருக்க. இது பாரு, நீ ஏன் அதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வராத. உன் வீட்டுல கரண்ட் போனா நான் அதுக்கு லைன் பண்ண கூப்பிடணும்? அதுவும் அவன் வரலன்னு சொன்னா நான் லைன் பண்ண வரணுமா? வேற வேலை இல்ல. அதுவும் நேத்து நைட்டு கரண்ட் போன விஷயமே நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சஞ்சீவ். நான் இப்ப வந்து உன்கிட்ட பேசினதுக்கு காரணம் நீதான் நைட் என் வீட்டுக்கு வந்து ஃபியூஸ் போட்டேன்னு நிரூபிக்கிறதுக்கு இல்ல. நைட் என் வீட்டுக்கு வந்து ஃபியூஸ் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல. பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக்க கூடாதுதான். இருந்தாலும் இந்த விஷயத்துல உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு தோணுது. அதான் வந்தேன். தேங்க்ஸ் சஞ்சீவ். ஏய், சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் தான் உன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போ. கண்டிப்பா போறேன். ஆனா போகும்போது உன்னை கூட்டிட்டு தான் போவேன். நீதான் ஃபியூஸ் போட்டு விட்டேன்னு எனக்கு தெரியும் சஞ்சீவ். அத மறைக்காத. ஏன் மாமா கூட இவளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீ போய் சொல்றப்ப கூட அழகாதான் இருக்க. நான் வரட்டா? ஏய், பாரு,
என்ன மாமா, என்ன சொல்லிட்டு போறா அந்த அபி? காலையிலயே உன்கிட்ட பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல புள்ள, விடு. ஒண்ணு இல்லையா? அவ ஏதோ ஃபியூஸ் அது இதுன்னு சொல்லி தகராறு பண்ண மாதிரி தானே தெரிஞ்சது. இல்ல முத்தழகு, அவ வீட்ல நைட்டு கரண்ட் போயிடுச்சான். நான் தான் வந்து ஃபியூஸ் போட்டேன்னு லூஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு போறா. இவளுக்கு இதே வேலைதான் மாமா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கா மாமா. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. இவள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ கிடக்குற கிறுக்கு. நீ உள்ள போய் உன் வேலையை பாரு, போ. போன்னு சொல்றேன்ல, போ. மாமா, அந்த அபி வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. தினமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி உன்னை சஞ்சீவ்னு எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பெருசா பிளான் போடுவா. அவ முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் மாமா. அந்த அபிய உடனே இந்த ஊரை விட்டு எப்படியாவது விரட்டி ஆகணும். ஏதாச்சும் பண்ணு மாமா. அந்த அபிய இந்த ஊரை விட்டு விரட்டு. முத்தழகு, இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காத, விடு. எது சின்ன விஷயம்? உன்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்கான்னு அவளே லெட்டர் போடுவா. ஏய், அதான் இங்க யாரும் நம்மள இல்ல, அப்புறம் எதுக்கு அதை பேசிட்டு இருக்க? விட்டு தள்ளு. எப்படி மாமா விட முடியும்? உன்ன மாதிரி இன்னைக்கு லெட்டர் போட்டவ நாளைக்கு உன்னை அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அவளெல்லாம் விடக்கூடாது மாமா. இந்த ஊரை விட்டு அனுப்பியே ஆகணும். முத்தழகு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேலை பண்றாங்கன்னு நாம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது. அதுவும் அந்த அபி அந்த ஊரை விட்டு அனுப்ப பார்த்து ஏற்கனவே அந்த பிரச்சனையெல்லாம் போதும். புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் முத்தழகு. இதோட விட்டு தள்ளு. நீ விட்டுறலாம் மாமா, ஆனா என்னால விட முடியாது. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி அபி இந்த ஊரை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. அவளை எப்படியாவது இந்த ஊரை விட்டு விரட்டி காட்டுறேன். அந்த அபி வீடு வாசல்லாம் இருக்கிறதுனால தானே சொகுசா இருக்கா. முதல்ல அவ இருக்கிற வீட்டை புடுங்கணும். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நான் பாண்டி மாமா முறை பொண்ணு முத்தழகு. என்னம்மா, எல்லாருமே ஒரே தெருவில் தானம்மா இருக்கோம். உன்னை எனக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன செய்தி? உங்களுக்கே தெரியும், நீங்க அபிக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தது என் பாண்டி மாமாக்கு பிடிக்கல. என் பாண்டி மாமா வெளியே காட்டிக்கல. ஆனாலும் அவருக்கு உங்க மேல கோபம் அதிகமா இருக்கு. அபி பண்ற பிரச்சனையெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அத பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அபி பண்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பாண்டி மாமா ரொம்ப கோபப்படுறாரு. நாங்க தான் பேசி அவரை சமாதானப்படுத்துறோம். என் பாண்டி மாமாக்கு அபி மேல எவ்வளவு கோபம் இருக்கோ அதே கோபம் உங்க மேலயும் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? அபிக்கு நீங்க தானே வீடு கொடுத்திருக்கீங்க. அபி இந்த ஊர்ல இருக்கிறதுனால தானே இம்பிட்டு பிரச்சனையும். அப்ப பாண்டி மாமா உங்க மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அபி வெளியூர்காரி. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போயிடுவா. ஆனா நாம அப்படி இல்ல, உள்ளூர்காரங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். ஒரு விசேஷ நாள்ல ஒருத்தர் முகத்துல இன்னொருத்தர் முழிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அபிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு என் மாமாக்கு தெரிஞ்சா இன்னொரு தடவை உங்க வீடு புகுந்து சண்டைக்கு இழுப்பாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அபிய நீங்களே வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா மாசம் 1ஆம் தேதி ஆனா டான்னு வாடகை கொடுக்குற பொண்ணுமா அது. அப்படி இருக்கும்போது எப்படிமா நான் காலி பண்ண சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லம்மா, அவங்க 6 மாசம் வாடகைய 20,000 ரூபாயை அட்வான்ஸா கொடுத்துருக்காங்கம்மா. இப்ப உடனே அவங்கள வீட்டை காலி பண்ண சொன்னா அவங்க கொடுத்த அட்வான்ஸ் 20,000 ரூபாய நான் திருப்பி கொடுக்கணும்லம்மா. அவ்வளவு காசு இப்ப என்கிட்ட இல்லம்மா. அதனால உடனே அப்படியே வீட்டை காலி பண்ண சொல்ல முடியாதுமா. இந்தாங்க, நீங்க 20,000 அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இதுல 30,000 ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை நீங்க எனக்கு திருப்பி தர வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா அபிய மட்டும் உங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? வர மகாலட்சுமியே வேண்டான்னு சொல்லாதீங்க. புடிங்க இந்த பணத்தை, வச்சுக்கோங்க. ஏய் அபி, நீ இன்னியோட இந்த ஊரை விட்டு போய் தாண்டி ஆகணும். சரிம்மா, நீ சொல்றபடியே அபிய வீட்டை காலி பண்ண சொல்லிடுறமா. ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். சரிங்கம்மா. அபி, அபி. ஐயா உள்ள வாங்க ஐயா. நான் உள்ள வர இங்க வரலம்மா. உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேம்மா. என்னங்க ஐயா? நீ இந்த வீட்டை காலி பண்ணிக்கமா. இத சொல்ல சங்கடமாதாமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஏன் திடீர்னு என்ன காலி பண்ண சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஒரு தப்பும் பண்ணலம்மா. எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதான் உன்னை வீட்டை காலி பண்ண சொன்னேன். என்ன தேவை? சொல்லுங்க, என்ன தேவை? அது ஒண்ணு இல்லம்மா. எனக்கு நெருங்கின சொந்தக்கார ஒருத்தர் இந்த வீடை கேட்டிருக்காரு. இப்ப நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப தப்பா போயிடும். எங்க உறவுக்குள்ள விரிசல் விழுந்துரும். அதனாலதாம்மா சொல்றேன், பிரச்சனை பண்ணாம இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருமா. ஐயா, இந்தம்மா, நீ கொடுத்த அட்வான்ஸ் 20,000 இல்ல, ரூபாய். நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன். என்னால வீட்டை காலி பண்ண முடியாது. இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா நான் எங்க போறது? முடியாது, என்னால வீட்டை காலி பண்ண முடியாது. மா, நல்லபடியா சொல்லும் போதே கேட்டு இந்த வீட்டை காலி பண்ணிடு. இல்லைன்னா ஆளுங்களை வச்சு பண்ட பாத்திரம் தூக்கி வெளியில போட்டுருவேன். அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதனால நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு. என்ன மிரட்டுறீங்களா? என்னால வீட்டை காலி பண்ண முடியாது.